தொடர்கின்றன. திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் ராமநவமி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதன் மூலம் நேற்று ஒரே நாளில் உண்டியல் காணிக்கை 5,73,00,000 ரூபாய் வசூலாகியுள்ளது. ராமநவமி விழா நேற்று பல இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்ற விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதன் மூலம் நேற்று ஒரே நாளில் மட்டும் உண்டியல் காணிக்கை 5,73,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. இது தவிர தங்கம், வெள்ளி மற்றும் இதர மதிப்புமிக்க பொருட்களாக பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் இன்னும் மதிப்பிடப்படவில்லை. இது இந்த ஆண்டின் ஜனவரி முதல் நாளில் கிடைத்த உண்டியல் காணிக்கையை விட பல மடங்கு அதிகமாகும். திருமலை கோவில் உண்டியலில் இவ்வாண்டு ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களில் பக்தர்கள் தங்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ள தங்கம் மற்றும் தங்க ஆபரணங்களின் எடை 126 கிலோ என கணக்கிடப்பட்டுள்ளது. தஞ்சை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 கிராம நிர்வாக அலுவலர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள கடம்பங்குடி ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தவர் மருதவாணன். இவரும் ஆவாரம்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் ராஜ்மோகனும் அம்மாப்பேட்டை அருகே உள்ள தங்களது நண்பர் வீட்டிற்கு விருந்திற்கு சென்றுவிட்டு 2 சக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர். தஞ்சை மாரியம்மன் கோவில் அருகே சென்றபோது எதிரே வேகமாக வந்த கார் ஒன்று இவர்களது 2 சக்கர வாகனத்தில் பயங்கரமாக மோதியது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து அம்மாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் கூடங்குளம் அணுமின் நிலைய பாதுகாப்பு பணிக்கு மத்திய படை வீரர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற கமாண்டோ படை வேன் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்ற வீரர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் பழனி அருகே காரும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் தேர்வு எழுத சென்ற மாணவி ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தேமுதிக சார்பில் கோடை தாகத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோளுக்கு இணங்க கோடை வெயிலில் இருந்து பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தேமுதிக சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் கொடியேற்றி துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. விருத்தாச்சலம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் PVP முத்துக்குமார் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழக்கீத்துகளை வழங்கினார். மேட்டூரில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறக்கும் விழாவில் தேமுதிக MLA SR பார்த்திபன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். சிதம்பரம் நகர தேமுதிக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சபா சசிகுமார் திறந்து வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழ வகைகள் வழங்கப்பட்டன. இதேபோல் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பேரணாம்பட்டு, தேவலாபுரம், சாத்கர், வெங்கட சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக சார்பில் பொதுமக்கள் தாகத்தை தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன், ஆம்பூர் நகர செயலாளர் ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால், நெடுங்காடு, கோட்டுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஜெகன்மோகன் ரெட்டி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக CBI தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகைக்கு எதிராக வழக்கு தொடரப்போவதாக OSR காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் ராஜசேகர ரெட்டியின் மகனும் OSR காங்கிரஸ் கட்சி தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி மீது CBI குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த குற்றப்பத்திரிகை ஆதாரமற்றது என்றும் இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் OSR காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. இந்த வழக்கில் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் இன்னும் விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. விருதுநகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொங்கல் விழா வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதைத் தொடர்ந்து கயிறு குத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுமார் 1 வாரம் நடைபெறும் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதலை நிவர்த்தி செய்வார்கள். இந்த விழாவை ஒட்டி மாரியம்மன் கோவிலில் நேற்று கொடியேற்றத்துடன் பொங்கல் விழா தொடங்கியது.
இதில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் க பாண்டியராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாளையங்கோட்டையில் திமுக பிரமுகர் வீட்டின் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகர் மாவட்ட முன்னாள் அதிமுக செயலாளர் பாப்புலர் முத்தையா, இவரது சகோதரர் திமுகவை சேர்ந்த பாப்புலர் மாடசாமி, இவர் இறந்துவிட்டார். இவரது மகன்கள் சண்முக சுந்தரம், வள்ளிக்குமார், முத்தையா ஆகியோர் பாளையங்கோட்டை அன்னை இந்திரா நகரில் கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவரது வீட்டிற்கு நேற்று மாலை காரில் வந்த 20 பேர் கொண்ட மர்ம நபர்கள் சரமாரியாக வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பி சென்றனர். இதில் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. ஐயப்பங்க பையன் மெடிக்கல் மாத்திரை நிற்கையில் அங்கே நர்ஸ் வந்து சில்லறை இல்லைன்னு சொல்லியிருப்பா போல். அப்போ என் தம்பி 3ஆவது தம்பி அங்கே டெலிவரியில் நிற்கையில் இந்த மாதிரி சில்லறை இல்லைன்னு சொல்லி நர்ஸை அந்த பையன் ஐயப்பங்க பையன் நர்ஸை அடிச்சிருக்கான். இவன் என்னன்னு கேட்டிருக்கான். அதனால் என் தம்பியை பிடிச்சி அடிச்சு போட்டாங்க. தட்டி கேட்டதுக்கு அதான் சம்பவம். பாளையங்கோட்டை ஸ்டேஷனில் நேற்று நைட்டு 6:30 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நெல்லை மருத்துவமனையில் வள்ளிக்குமாருக்கும் மற்றொரு தரப்பிற்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாக வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நெல்லையில் தொடரும் வெடிகுண்டு கலாச்சாரத்தால் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கட்டுமான பொருட்களின் கடுமையான விலை ஏற்றத்தால் 30 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கட்டுமான பொறியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் மாநில மாநாடு பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் மோகன்ராஜ், கம்பி, ஜல்லி, சிமெண்ட், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளதால் 30 லட்சம் பேர் வேலை இழக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சிமெண்ட்டுக்கு வந்து இரட்டை வரி விதிப்பு விதிச்சிருந்தாங்க. அது மூலம் வந்து 135 ரூபாய்க்கு மேலே சிமெண்ட் வித்தா டூயல் டேக்ஸ் ஒன்று போட்டாங்க. அது மாதிரி உடனடியாக தமிழக முதல்வர் இதை செய்யவில்லை என்றால் இது கட்டுமானத்துறையை வந்து கடலில் மூழ்கும் அபாயம் போல் ஆகிக்கொண்டிருக்கிறது. காதலர் வினோத்குமார் தற்கொலை செய்து கொண்டது குறித்து அவரது குடும்பத்தினர் தெரிவித்த கருத்துக்கள் பொய் என்று திரைப்பட நடிகை அல்போன்சா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திரைப்பட நடிகை அல்போன்சா, தனது காதலர் தற்கொலை குறித்து ஊடகங்களில் வெளியான செய்திகள் உண்மையல்ல என்றும் திரைப்படங்களில் மீண்டும் நடிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். காதலர் வினோத்குமார் தற்கொலை செய்யும் முன்னர் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிக்க முடியவில்லையே என்று கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்ததாக அல்போன்சா கூறினார். தனது குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதால் திரைப்படங்களில் மீண்டும் நடிக்க முன் வந்திருப்பதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். அவர் இறந்ததுக்கு மெயின் காரணம் இருந்தது வந்து இப்போ வந்த பசங்கள்லாம் ஹீரோ ஆகிட்டாங்க, என்னால் ஆக முடியலன்னு சொல்கிற அந்த ஒரு மன கஷ்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது அவருக்கு. ஸோ அதுதான் அவரோட இந்த தற்கொலைக்கு காரணமாக இருக்கலாம். நம்ம இப்போ என்னோட குழந்தைக்காக நான் மறுபடியும் சினி ஃபீல்டுக்கு வரேன், ரீஎன்ட்ரி ஆகிறேன். என்னோட என் பாஸ்போர்ட்டை எரிச்சிட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் இருந்தா என்னங்கிறது எனக்கு தெரியாது. பாஸ்போர்ட் எரிச்சிட்டாங்க. ஸோ அந்த பாஸ்போர்ட்டும் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். பிஜி தீவில் கடும் வெள்ளப்பெருக்கு, மின்சாரம், போக்குவரத்து அடியோடு துண்டிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.